எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ட்ரிபிள் ஹெச் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே பயங்கரமான செலப்ரேஷனோட ஜான்சினாவோட அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற அந்த வேர்டுக்கு இணையாக பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணி ஜான்சினாவோட ஹோம் டவுனில் ஜான்சினாவை பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. ஸோ எல்லா இடத்துலையும் ஜான்சினா சிறந்தவராக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை ட்ரிபிள் ஹெச் ஜான்சினாக்காக பண்ணுறாரு. உடனே ஜான்சினா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஜான்சினாவும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ணுறாரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அவரோட ஒன் லாஸ்ட் டைம் ஸோ இந்த ரைடை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக அவர் கடைசியாக டிசம்பர் 13ஆம் தேதி நடக்க போகிற பேப்பர் வியூவில் கடைசியாக ஒரு மேட்ச் சொல்ல போகிறாரு. ஸோ அதில் என் கூட யார் மோத போகிறா, நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டு. ஸோ அவர் டபிள்யூ எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை பற்றி ஜான்சினா எமோஷ்னலாக எப்பவும் போல் ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ண அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக டாமினிக் மிஸ்டீரியோ உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்த உடனே டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கிட்ட போய் கேட்குறாரு. ஸோ நான் தான் ஃபியூச்சர் ரெஸ்லர், போன வாரமே நான் பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தேன். அப்போ எங்கள் அப்பா கெடுத்துட்டான். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ ட்ரிபிள் ஹெச் ஜான்சினாவை இந்த இடத்த விட்டு வெளில போங்க, ஸோ நான் தான் டபிள்யூட ஃபியூச்சர், நான் இங்கே இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஜான்சினாவுக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ ஜான்சினாவை பயங்கரமாக கலாய்க்கிறாரு. ஸோ நான் ஒன்றை மாதிரிலாம் பார்க்க மாட்டேன், ஸோ எனி டைம் எனி பிளேஸ் எனி எரா நான் யாரையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவர் பார்த்திங்கன்னா கலாய்க்க. ஒரு பக்கம் ஜான்சினா நான் அவங்க அப்பா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், கடைசியாக உன ஒரு வாய்ப்பு தரேன், நீ மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாறி மாறி சண்டை போட்டுக்க. அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, ஸோ டாம் நீ என்ன சொன்ன, ஸோ எனிவேர் எனி பிளேஸ் எனி எரா அப்படின்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு மண்டே நைட் ரால இப்போவே பார்த்திங்கன்னா நீ உன்னோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை ஜான்சினாவோட பார்த்திங்கன்னா ஸோ டிஃபெண்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி அதே இடத்துல ஜான்சினா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஜான்சினா அவரோட கடைசி ரன்னில் இருக்கார். ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததுக்கு கரெக்டான ஒரு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஜான்சினா 17 டைம் சாம்பியன் ஆகிட்டார். ஃபைனலி இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனலி பார்த்திங்கன்னா ஜான்சினா டாமினிக் மிஸ்டீரியோவை பீட் பண்ணி ஸோ 17 டைம் சாம்பியன் ஆனதோட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனும் பார்த்திங்கன்னா ஆகி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பார்த்திங்கன்னா ஜான்சினா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல பார்த்திங்கன்னா எல்ஏ நைட் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. ஸோ அவரும் அந்த ஜான்சினாவோட மோதுறதுக்கான அந்த டோர்னமெண்ட்டில் இருக்கார். ஜான்சினா பார்த்திங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணதுக்கு அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு ஸோ நான் தான் ஜான்சினாவோட பார்த்திங்கன்னா ஸோ அந்த லாஸ்ட் மேட்ச்சில் மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாரு. உடனே பேக் ஸ்டேஜில் ஜான்சினா போகிறாரு. அங்கே ரேமோ ஸ்டுடியோ, கோடி ரோட்ஸ், அங்கே இருக்க பேக் ஸ்டேஜில் இருக்க எல்லாரும் உள்ளே ஜான்சினாக்கு கைத்தட்டி பயங்கரமாக பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா வரவேற்கிறாங்க. உடனே அதே இடத்துல ரூசேவ் வர்சஸ் டேமியன் பிரீஸ்டுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஸோ ஜான்சினாவோட ஒன் லாஸ்ட் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரூசேவாக இருக்கட்டும், டேமியன் பிரீஸ்டாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ரூசேவ் டேமியன் பிரீஸ்ட்டை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ரூசேவ் தான் பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட அந்த இடத்துல சிஎம் பங்க் ரிங்குக்குள்ளே வராரு. சிஎம் பங்க் ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் போன வாரம் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா லோகன் பால் அவர் அட்டாக் பண்ணதை பற்றியும் இந்த விஷன் டீமை பற்றியும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லோகன் பாலை வெல்கம் பண்ணுறாரு. லோகன் பால் உள்ளே வந்தார். உள்ளே வந்த உடனே லோகன் பால் பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. ஸோ எனக்கு அந்த ஒரு சுனாமி விழுற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் முடிவெடுத்தேன், நான் பார்த்திங்கன்னா விஷன் டீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா விஷன் டீமில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்ல உடனே அந்த இடத்துல ஸோ விஷன் டீமே உள்ளே வருது. உள்ளே சிஎம் பங்கை சுற்று போடுறாங்க. சிஎம் பங்க் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல கோடி ரோட்ஸும் ஜே ஊஸும் உள்ளே ஸோ சிஎம் பங்கை சேவ் பண்ணுற மாதிரியும் அந்த ரெண்டு டீம் கடையில் வார் கேமுக்கான ஒரு பயங்கரமான பில்டப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பார்த்திங்கன்னா அதே இடத்துல பண்ணி முடிகிறாங்க. உடனே அதே இடத்துல
உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸ்டெஃபனி வாக்கர் வர்சஸ் ரகுல் ராட்ரிகஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் நிக்கி பெல்லா ஸ்டெஃபனி வாக்கருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுத்துருந்தாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரகுல் ராட்ரிகஸை ஸ்டெஃபனி வாக்கர் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல நிக்கி பெல்லா ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணி அவங்க ஸ்டெஃபனி வாக்கர் அடிச்சுட்டு அவங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறதுக்கான ஒரு பயங்கரமான பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷின்ஸ்கே நாகமோரா வர்சஸ் ஷெய்மஸ்க்கான ஸோ ஜான் சீனாவோட மோதுறதுக்கான ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ஷெய்மஸாக இருக்கட்டும் ஷின்ஸ்கே நாகமோராவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஷெய்மஸ் ஷின்ஸ்கே நாகமோராவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெய்மஸ் தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட யார் ஜான் சீனாவோட அந்த கடைசி மேட்ச்சில் மோத போகிறா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிளஸ் வர்சஸ் கபிக்கி வாரியர்ஸ்க்கான உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்குது. இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ரெண்டு டீமுமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான மேட்சாக போகும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாயா ஜாக்ஸும் லாஸ்ட் லெஜெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸோ அவங்க இந்த மேட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ப் ஆவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஸோ சார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிளஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி கபிக்கி வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அந்த 4 பேரும் சேர்ந்து பயங்கரமாக அலெக்சா பிளஸ் அண்ட் சார்லட் ஃப்ளேரை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்க ஸோ அந்த இடத்துல அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யோஸ்காய் உள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அடிச்சுக்குவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி ரொம்பவே ஷாக்கிங்காக ரிட்டன் வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளஸ் யோஸ்காயை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுவாங்க. சேவ் பண்ணதோட அந்த இடத்துல இந்த ரெண்டு டீமும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரியா ரிப்ளி ஸோ வார் கேம் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான பில்டப்பை கிரியேட் பண்ணுறாங்க. குறிப்பாக வார் கேம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிகிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதே சமயம் ஜான் சீனா ஃபைனலி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிருக்காரு. ஸோ ஜான் சீனாவோட கடைசியாக யார் மோத போகிறா அப்படின்ற உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் நம்மளோட நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். ராஸ் மேக்டவுன் எல்லாத்தோட ஷோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.